நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, வாட் இஸ் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்ன்றான். இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் என்னதுன்னா, இன்டெலிஜென்ட்ன்றது ஒரு பிறப்புலேயே ஒரு குழந்தைக்கு உள்ள பிரெயினில் ஒரு நுண் அறிவு இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நுண் அறிவு இருக்கும் பிறப்புலேயும். அதான் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்டெலிஜென்ட்ன்றது பிறப்புலேயும் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும். எதையும் ஈஸியாக கவர் பண்ணிக்கிறோம். எதாவது சொல்லிக் கொடுத்தா வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட்டா? அதான் நுண்ணறிவு. நுண் அறிவுன்னா இன்டெலிஜென்ட் நுண் அறிவு. ரைட்டா? அப்போ கோஷியன்ட்னு சொல்கிறானே, இந்த கோஷியன்ட் என்னென்னு தெரியுமா? கோஷியன்ட்னு ஈவுன்னு அர்த்தம். அது எப்படின்னு வச்சுக்கிறோமே, அதாவது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு குழந்தையோட வயசு 10ன்னு வச்சுக்கிறோம். குழந்தையோட வயசு எவ்வளோ? 10. ஆனால் அதுக்கு 15 வயசு ஆன ஒரு 15 வயசுக்கு உள்ள ஒரு பிள்ளைக்கு உள்ள அறிவு இருக்குது, நுண்ணறிவு இருக்குது. அப்படின்னா அப்போ இது என்னது? அதனோட வயசு. ரைட்டா? ஏன்னா 10. ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 15 வயசு ஆன ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் இருக்கிறது, இன்டெலிஜென்ட் இருக்கிறது. அப்படின்னா 15/10 × 100. அப்போ எவ்வளோ வரும்? 150 இருக்குன்னு அர்த்தம். 150 விட இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் எப்படி பார்ப்பீங்க? இப்போது அது வயசு 10 வயசு அந்த குழந்தை. ஆனால் எவ்வளோ நுண்ணறிவு ஆற்றல் இருக்கிறதுனா 15 இருக்கிறது. 15 வயசுக்கு உண்டான ஒரு பையனோட அறிவாற்றல் இந்த பொண்ணுக்கு இருக்கிறது. அப்படின்னா இது எப்படி இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா 15, அதாவது 15 வயசுக்கு உண்டான ஒரு பிள்ளைக்கு உண்டான அறிவாற்றல், நுண் அறிவாற்றல் இருக்கிறது. ரைட்டா? இந்த குழந்தையோட வயசு இது வயசு 10 × 100. அப்போ எவ்வளோ? 150 ஆச்சா? ஆவரேஜாக என்ன சொல்லுவாங்கன்னா 80லேருந்து 110 வரைக்கும் இருந்தால் நல்லா ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 70க்கு கீழே இருந்தால் சுத்தம் மக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும் அதில் மண்டையில் ஏறாது. ரைட்டா? 120க்கு மேலே இருந்தால் நல்ல இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை தான் அது என்ன ஆவரேஜாக அதை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அறிவாற்றல் என்பது எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ அதோட வயசு தனி. வயசு 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு 15 வயசுக்கு உண்டான ஒரு பையனுக்கு உண்டானது அறிவாற்றல் இருக்குதுன்னு சொன்னால் 15/10 × 100. அப்போ 150 இருக்கிறது. ரைட்டா? அதுக்கு 100 தான் இருக்கணும். அறிவாற்றல் எவ்வளோ இருக்கணும்? 100 தான் இருக்கணும். அது 150 இருக்குது. ரைட்டா? இதை தான் சொல்லுவாங்க இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஈக்யூ என்னது? அது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்டு. இது எமோஷ்னல் கோஷியன்ட். கோஷியன்ட்னு ஈவு. ரைட்டா? எமோஷ்னல் கோஷியன்ட்னா எமோஷ்னல்னு என்னதுன்னா, அது இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது, தன்னோட எமோஷ்னல் என்னது? தன்னோட உணர்ச்சியும் அது புரிந்து கொள்ளும். அதேமாதிரி பக்கத்தில் உள்ள குழந்தையோட உணர்ச்சியும் புரிந்து கொள்ளும். அதான் எமோஷ்னல் கோஷியன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது அதேமாதிரி தான். எமோஷ்னல் கோஷியன்ட்னா எவ்வளோ தூரம் அது அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ளுகிறது என்பது தான் இது குறிக்கிறது. ரைட்டா? எமோஷனல் கோஷியன்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது இது எவ்வளோ தூரத்துக்கு தன்னோட எமோஷனல்னால் ஒரு உள்ள மனசில் உணர்ச்சிகள். இன்டெலிஜென்ட்னா அது அறிவு கூர்மை. இது இன்டெலிஜென்ட். எமோஷனல்னால் ஒரு உணர்ச்சிகளை எவ்வாறு கிரகிக்கிறது. இதே சேம் தான். அந்த 10 வயசு குழந்தைக்கு உண்டான உணர்ச்சியை விட அதிகமாக கிரகிக்கிறதுன்னு சொன்னால் அதேமாதிரி அந்த 15 வயசுக்கு 15/10 × 100 எமோஷனல் கோஷியன்ட். அது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், இது எமோஷனல் கோஷியன்ட். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்றான். ரைட்டா? வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறான். அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் மேனேஜ் எமோஷன்ஸ். அப்படி எபிலிட்டி ஒரு திறன் இருக்கணும். எபிலிட்டினா ஒரு திறன். எனக்கு எமோஷனல் என்னது? உணர்ச்சிகளை நுண்ணறிவு உணர்ச்சி. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு உணர்ச்சி. அதாவது என்னது? இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு, எமோஷனல் என்னது? உணர்ச்சின்னு அர்த்தம். நுண்ணறிவு உணர்ச்சி என்றால் என்னென்னா உணர்வுகளை புரிந்து கட்டுப்படுத்தும் திறன். இப்போ நம்மளோட உணர்ச்சி இருக்கிறது, அதை புரிஞ்சு அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றான். ரைட்டா? அப்போ ஹூ இன்ட்ரடியூஸ்டு எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்றான். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை யார் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னா இந்த டேனியல் கோல்மேன் என்பவர் இதை அறிமுகப்படுத்தினார். நல்லா பார்த்துக்கோங்க. டேனியல் கோல்மேன் என்பவர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை சொல்லிக் கொடுத்தவர். யார்? அறிமுகப்படுத்தியவர். ரைட்டா?
அப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அப்டிடியூட் அப்படின்றான். அப்டிடியூடுன்றது என்னதுன்னா, பிறப்புலேயும் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய திறன். பிறப்புலேயே அப்டிடியூட்னு என்னது, பிறப்புலேயும் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு திறனை தான் அப்டிடியூடுன்றான். இன்பார்ன் எபிலிட்டி டு லேர்ன் ஏ ஸ்கில் அப்படின்றான். அதாவது பிறக்கும் போதேயும் அதற்கு கற்பிக்கும் திறனோட அளவு இருக்கு இல்லையா, ஒரு அதாவது சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது, ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்றான். அது இன்னும் பிறப்புலேயும் அதுக்கு உண்டான ஒரு திறன் எப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அப்டிடியூடும்பாங்க. அது இன்பார்ன், பிறப்புலேயே வர்றது, ரைட்டா. அது திறமைன்னு சொல்லுவாங்க. திறமை என்றால் என்னென்னா, ஒரு திறனை கற்றுக்கொள்ளும் பிறவித்திறன். ஒரு திறனை கற்றுக்கொள்ளும் பிறவித்திறன். ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தோம்னா அது உடனே கற்றுக்கிறது. அது வந்து அதோட பிறவியிலே வர்றது, ரைட்டா. அப்போது வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் என்னது, இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம். இது சாதாரண இதுதான், உங்களுக்கு தெரியும், ஆர்வம்னு அர்த்தம், ரைட்டா. ஆர்வம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒன்று ஒரு கற்றுக்கிறதுல உண்டான ஆர்வங்கள், ரைட்டா. இப்போ நம்ம பொருள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கிறது, சில மாணவர்களுக்கு நல்லா படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறது, ரைட்டா. வாட் இஸ் அட்டிடியூடு அது அப்டிடியூடுன்னு என்னது, திறன், பிறவிலே இருக்கக்கூடிய திறனை தான் அப்டிடியூடும்பாங்க. இது அட்டிடியூடு, இது அட்டிடியூடுன்னு என்னதுன்னா, இப்போ திங்கிங், அதாவது என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். அட்டிடியூட்னா சிந்திக்கிறது, ரைட்டா. வாட் இஸ் அட்டிடியூட்னு என்னது, சிந்திக்கிறது இல்லை இதை உணர்றது, இதை தான் சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போது ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்றான். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு வரும்போது, சைக்காலஜின்னு பொதுவான பேர், இது வந்து நம்மளோட உளவியல்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்னு வந்துருச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, வில்பெல் உண்டட் அப்படின்றான். வில்பெல் உண்டட்னா ரெண்டுமே WWயில் வருது, பார்த்தியா. இரண்டுமே என்ன வரும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சைக்காலஜின்றதை எப்படி பேரை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரெண்டுமே எழுத்து ஒரே எழுத்தில் வருதா. இவர் பேர் வில்ஹெம் உண்டட்ன்றவர் தான் இதை கண்டுபிடித்தார். அதாவது இதை தொகுத்து வழங்கினார். ஃபாதர்னா அவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜியை கண்டுபிடிச்சவர், சரியா. அப்போ நீ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்தமாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜின்னு வந்துச்சுன்னா, ரெண்டு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அவர் தான் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு என்னதுன்னா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னது, தட் இன்க்ரீஸ் பிஹேவியர் அப்படின்னு. ஸ்டிமுலேஷன் தூண்டுதல், ரைட்டா. ஸ்டிமுல் என்னது, தூண்டுறது, ரைட்டா. இப்போ அப்பா அம்மா பிள்ளைகளை தூண்டுவாங்க. என்ன தூண்டுவாங்கன்னா, நல்லா படிக்கணும், இல்லைன்னா வேலை கிடைக்காது, நல்லா படிக்கணும், வேலை கிடைக்காது, அப்படி சொல்கிறதே தூண்டுதல்னு அர்த்தம். அப்படி தூண்டுறதுனால அந்த குழந்தை என்ன செய்யும், இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிக்கும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். என்னாகும், ஸ்டிமுலி சேஞ்சஸ் த பிஹேவியர்னா அதனோட குணங்கள் சேஞ்ச் ஆகும். நம்ம நல்லா படித்தா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, அம்மா சொல்லுது அப்படின்ட்டு. அதை ஸ்டிமுலின் தூண்டுறது. அது தூண்டுறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னா, தட் இன்க்ரீஸ் பிஹேவியர்னா அதனோட குணநலங்களில் சற்று மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதிகரிக்கிறது, ரைட்டா. அப்போ டைப்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அப்போ எத்தனை வகைகள் இருக்கிறது இந்த டைப்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு இருக்கிறது, ரைட்டா. அப்போ வலுவூட்டலின் வகைகள் என்ன, ரெண்டு இருக்குது, நேர்மறை மற்றும் எதிர்மறை. அப்போது இந்த நேர்மறை அப்படிங்கிறது என்னதுன்னா, நல்லா வாட் இஸ் பனிஷ்மெண்ட், நல்லா பாருங்கள். வலுவூட்டல் ரெண்டு தான் இருக்கிறது, ஒன்று பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில். பாசிட்டிவாக இருந்தால் என்னது, நம்ம ப்ரைஸ் கொடுப்போம், பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைகள் ப்ரைஸ் கொடுப்போம். அது நல்லா படிக்காத பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்போம், நெகட்டிவ். இவ்வளோ தானே. பாசிட்டிவாக இருந்தால் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுப்போம், அது இன்னும் படிக்க சொல்லுவோம். அப்போது நல்லா படிக்காத பிள்ளைகளுக்கு, அப்போ நல்லா படிக்காத பிள்ளைன்னு என்ன அர்த்தம், அது பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அதை நம்ம குறைப்போம். அந்த மாதிரி தவறான ஒரு பிஹேவியர் இருந்தால் அதை ஒன்றா கட்டுப்படுத்துவோம், அதுதான் சொல்கிறோம். அப்போ நல்லா பாருங்கள். வாட் இஸ் பனிஷ்மெண்ட் என்னது, டிக்ரீஸ் இன் பிஹேவியர். டிக்ரீஸ்னால் குறைக்கிறது, அந்த கெட்ட குணங்களை குறைக்கிறது, ரைட்டா. அப்போது இப்போ பாசிட்டிவ் என்னது பனிஷ்மெண்ட்னா இன்னொன்று இருக்குது, என்னது, ப்ரொபோஸ்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி அப்படின்றான். இது தண்டனை வழங்குறது மூலமாக அந்த கெட்ட குணங்களை குறைத்தல், பிரைஸ் வழங்குறது மூலமாக நல்ல குணங்களை அதிகரித்தல், ரைட்டா. அப்போ நெகட்டிவ்னா இந்த தான், அதாவது பனிஷ்மெண்ட்டுனா இந்த நெகட்டிவை தான் குறிக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ்னா ப்ரைஸ் கொடுக்குறது தான் குறிக்கும், ரைட்டா. அப்போ ஹூ ப்ரொபோஸ்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி, இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரியை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பிஎஃப் ஸ்கின்னர். இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சயின்டிஸ்ட்டுகளை பேர்களில் 2 இன்சியல் வர்ற ஆள் ஒரே ஆள் இவர் தான். பிஎஃப், பி ஒரு இன்சியல், எஃப் ஒரு இன்சியல், அதுக்கடுத்து பேர் வந்திருக்கு. அப்படி இந்த மாதிரி 2 இன்சியல் வந்துச்சுன்னா அவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு நீ வச்சுக்கோ. ரைட்டா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரின்னு சொன்னால் 2 இன்சியல் வரணும். அப்போ வாட் இஸ் ஸ்டிமுலி? ஸ்டிமுலேஷன் என்னது? இப்போ தானே சொல்கிற தூண்டுறது. இப்போ பிள்ளைகள் நல்லா படிங்கன்னு சொல்லி நம்ம தூண்டுறோம் இல்லையா? அது தூண்டுதல் தான் என்னது ஸ்டிமுலின்னு சொல்லுவோம். எனிதிங் தட் காசஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றான். வாட் இஸ் ஸ்டிமுலி அப்படின்னா, ஸ்டிமுலி என்றால் உந்துதல், தூண்டுதல் என்றால் என்ன அப்படின்றான். அப்போ பதிலை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஒன்றும் அப்படிங்கிறான். ரைட்டா? ஸ்டிமுலின்னா இப்போ அம்மா தூண்டிகிட்டே இருப்பாங்க பிள்ளைகளை படிங்கன்ட்டு. அப்போ அது நல்லா படிக்க ஆரம்பிக்கும். சரியா? அந்த தூண்டுதல் என்பது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், பதில் கிடைக்கும். ரைட்டா? அப்போ வாட் இஸ் ரெஸ்பான்ஸ் என்னது? இப்போ தூண்டுறாங்க, அம்மா தூண்டுறாங்க, இந்த மாதிரி நல்லா படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை 50 மார்க் எடுத்த பிள்ளை 60 மார்க் எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு பதில் கிடைக்குதா? அம்மா இப்படி சொன்னதுனால, தூண்டுதல் ஸ்டிமுலி பண்ணதுனால அதுக்கு ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது. இது மார்க்கு கூடியிருக்கு. அப்புறம் திரும்பி தூண்டுதலுக்கு உட்பட்டால் திரும்பி மார்க்கு கூடும். இதுதான் ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். ரைட்டா? வாட் இஸ் ஹேபிட் ஃபார்மேஷன்? அப்போ ஹேபிட்னு என்னது அப்படின்னு, ஹேபிட்னா பழக்க வழக்கங்கள். ரைட்டா? பழக்க வழக்கங்கள் எவ்வாறு உண்டாகிறது அப்படின்னு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ரிப்பீட்டட் பிஹேவியர் பிகமிங் ஆட்டோமேட்டிக் அப்படின்றான். ரிப்பீட்டட் பிஹேவியர்னால் தன்னோட குணநலங்களில் திரும்ப குணநலங்கள் வரும்போது அது ஹேபிட்டாக மாறிடும். இப்போ ஹேபிட்னு என்னது? பல் வளர்க்குற ஒரு ஹேபிட். அது எடுத்த உடனே வராது. புதுசாக சொல்லிக் கொடுக்கும் அம்மா. சொல்லிக் கொடுத்தா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணும், 2 நாளைக்கு ட்ரை பண்ணும், 3ஆவது நாளுக்கு அது ஹேபிட்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு பிஹேவியர், அது என்னவாக ரிப்பீட்டட் பிஹேவியர் என்னவாக மாறிடும்? ஹேபிட்டாக மாறிடும். புரிஞ்சுதா? காலை எழுந்திரிச்சு பல் வளர்க்கணும், அப்போ குளிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் இந்த இதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிஹேவியர் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஹூ ப்ரப்போஸ்டு கிளாசிக்கல் கண்டிஷனிங் தான். இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாலும் இது எப்படி பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னா, கிளாசிக்கலில் கடைசியில் எல் இருக்கா? இப்போ எல்லும் ஐயும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ ஐஏ எல் 2 ஒரு கோடு தானே. அப்போ எல்லுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீ அந்த கிளாசிக்கல் கிளாசிக்கல் கண்டிஷனிங் நான் சொல்லியாச்சுனாலுமே கடைசியில் எல்லுக்கு பதிலாக ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எல்லும் ஐயும் மேக்ஸிமம் ப்ராபர்லி சின்ன லெட்டரில் போட்டால் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன இதில் ஆரம்பிச்சிருக்கேன் பேர்? ஐவன் பவுலாக் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த கிளாசிக்கல்னால் கடைசியில் எல் இருக்குது. அந்த சுமால் எல் ஐ மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஐன்ற வார்த்தையில் இந்த பேர் ஆரம்பிச்சிச்சுன்னா அவன் தான் அதை கண்டுபிடிச்சதுன்னு அர்த்தம். கிளாசிக்கலில் அந்த ஸ்மால் எல்ல நீ ஐன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஐவான். இது ஐயில் ஆரம்பிக்கிற ஒரே ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் தான். இவர் தான் அதை கண்டுபிடிச்சவர். அப்போ அன்கண்டிஷனல் ஸ்டிமுலிஸ் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டான். இப்போ அன்கண்டிஷனல் அண்ட் கண்டிஷனல் அப்படின்னா 2க்கு என்னதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள். ஹூ ப்ரொப்போஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ரைட்டா? இது முடிஞ்சா? அப்போ இன்னொன்று பாருங்கள், 2 இருக்குது. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி அண்டு கண்டிஷனல் ஸ்டிமுலின்னு 2 இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் கண்டிஷனல் ஸ்டிமுலியை எடுத்துக்கிறேன். கண்டிஷனல் ஸ்டிமுலின்னு சொன்னால் நிபந்தனையோட தூண்டுதல்னு அர்த்தம். கண்டிஷன் நிபந்தனை தானே. நிபந்தனையோடு தூண்டுதலை ஏற்படுத்துதல். அது எப்படின்னா, இப்போ ஒரு பெல்லு சத்தம் ஸ்கூலில் வருது காலையில் 9 மணிக்கு. அப்போ அந்த பெல்லு சத்தம் தானே வருது ஸ்கூலில். அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்க புரிஞ்சுக்கிறாங்க? ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பெல்லுக்கும் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது? தூண்டுகிறது. இந்த பெல்லு சவுண்டு எதை சொல்லுகிறது? ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. தூண்டுகிறதா? கண்டிஷன்னா இதை வச்சு நம்ம அதை அறிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி ஈவினிங் பெல் அடிக்கிறோம். ஈவினிங் பெல் அடிக்கும்போது பிள்ளைகளை வெளியே வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஈவினிங் அடிக்கக்கூடிய பெல்லு எதை சொல்லுகிறது? அது ஸ்கூல் முடிஞ்சு போச்சு என்பதை சொல்லுகிறது. அதான் கண்டிஷன். இந்த பெல்லு தான் ஒரு கண்டிஷனல். எதை குறிக்கிறது? பெல் அடித்த உடனே பெல் சத்தம் எதை குறிக்கிறது? ஸ்கூல் ஓப்பன் பண்ணதையும், அதேமாதிரி ஈவினிங் உண்டான பெல் சத்தம் ஸ்கூலு முடிஞ்சதையும் சொல்லுகிறது. ரைட்டா? அப்போ அதேமாதிரி கோயிலில் பெல் அடிக்கிறாங்க. அப்போ பக்தர்கள் சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்படின்னா அது எதை குறிக்கிறது? பக்தர் யாராவது ஒருத்தர் சாமி கும்பிட்டு கோயிலில் பெல் அடிச்சுட்டு போகிறாரு என்பதை குறிக்கிறது. அதேமாதிரி இப்போது கடிகாரத்தில் மணி அடிக்குது. மணி அடிக்கும்போது டொங்குன்னு அடிக்குது. அந்த சத்தம் எதை குறிக்கிறது? எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லுகிறது. 10 மணி 10 அடிக்குது டொங்குன்ட்டு.
அப்போ இந்த மாதிரி சவுண்டுக்கு ஒரு செயல் இன்னொரு செயலை குறிக்கும். அப்படி குறிச்சிச்சுன்னா என்ன சொல்ல கண்டிஷனல். அப்போ அன்கண்டிஷனல் அப்படின்னா அன்கண்டிஷனல்னு பாரு. இப்போ நீ உணவு சாப்பிட்ற, அந்த உணவு சாப்பிட்றனால வேறு எதாவது வருதா? ஒன்றுமே வராது. வேறு ஏதாவது குறிக்குதா? இல்லை. உணவு முன்னாடி இருக்கு, நீ திங்கிற, அவ்வளோதான். இது வேறு ஏதாவது பொருளை குறிக்குதா? இல்லை. அதேமாதிரி வாயில் வந்து எச்சி ஊறுது. அப்போ இந்த எச்சி ஊறுறதுனால எதாவது நடக்குதா? இல்லை. எச்சி ஊறுது அவ்வளோதான். உணவு சாப்பிட்ற. ஆனால் இங்கே எப்படி இல்லை, பெல் அடிக்கிற. பெல் அடித்தா எந்த குறிக்கிறது? ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னு குறிக்குது. வேறு எதை குறிக்கிறது? அதேமாதிரி சாயந்தரம் பெல் அடித்தா ஸ்கூல் முடிஞ்சிடுச்சுன்னு குறிக்குது. அப்போ இந்த 2 பொருளை குறிக்கும். ரைட்டா? பெல்லு வந்து இது கண்டிஷனலி. பெல் அடித்தா வேறு எதை குறிக்கிறது? அது கண்டிஷனலி. அன்கண்டிஷனலில் நீ சாப்பிட்ற உணவு அது எதையா குறிக்குதா? உணவாக தான் இருக்குது. அதேமாதிரி வாயில் எச்சி ஊறுது, அது எச்சி தான் ஊறுது. வேறு எதாவது குறிப்பிடுகிறதா? இல்லை. அப்போ இது என்ன? அது அன்கண்டிஷனல், இது கண்டிஷனல். பெல் அடிக்கிறது வந்து கண்டிஷனல். அன்கண்டிஷனல் என்னது? அந்த சாப்பாடு சாப்பிட்றது. ரைட்டா? அப்போ இதனால அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி இஸ் எக்ஸாம்பிள். அன்கண்டிஷனலுக்கு என்ன உதாரணம்? உணவு சாப்பிட்றது, அதேமாதிரி நம்ம வாயில் எச்சில் ஊறுவது, இதெல்லாம் அன்கண்டிஷனல். அப்போ கண்டிஷனல் ஸ்டிமுலிக்கு என்னது எக்ஸாம்பிள்? பெல் சவுண்டு வருது இல்லையா? அந்த போட்டுக்கான், அவனே போட்டுக்கான். பெல் சவுண்டு வந்தால் அது எதை குறிக்குது? ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னு குறிக்குது. ஹூ ப்ரொப்போஸ்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்றான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், முயற்சி செய், அதாவது முயற்சி மற்றும் தவறு. அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது, அதில் தவறு ஏற்பட்டால் அது திருத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு எஜுகேஷன் பாலிசி, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ரைட்டா? இதை சொன்னவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே பாரு, எரரில் ஈ இருக்கா? இந்த இவர் பேரில் எட்வர்டு இருக்கா? அதேமாதிரி ட்ரையலில் டி இருக்கா? பேர்லேயே தொர்மோட்டிக் இருக்கா? பாருங்கள், இந்த எரரில் ஈ இருக்குது, ட்ரையலில் டி இருக்குது. எரரில் இ முன்னாடி லிமிட்டட், அது ட்ரையலில் டி இருக்குது. இவர் பேர் முதல் எழுத்து வந்து இ இருக்குது அண்டு டி இருக்குது. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எரர் அண்ட் ட்ரையல் மெத்தட்னு என்னது? இல்லை, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா இதில் முதல் எழுத்துக்கள் இவர் பேரில் இருக்கிறது. ரைட்டா? எரர் வந்து இவர் பேரில் முதல் எழுத்தாக இருக்குது. அடுத்து ட்ரையலுக்கு உண்டான டி வந்து இந்த முதல் எழுத்தாக இருக்கிறது. இவர் 2 கண்டுபிடிச்சார். இது இன்னொன்று என்னென்னு பார்ப்போம். அது என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் லா ஆஃப் எஃபெக்ட் மீன்ஸ் அப்படின்றான். லா ஆஃப் எஃபெக்ட் என்னது? அதாவது எஃபெக்ட்னே ஏதாவது ஒரு செயல் செய்கிறது, அதில் உண்டாகக்கூடிய பலன்கள், அதாவது ரிவார்டட் பை பிஹேவியர் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு. ரிவார்டட்னா என்னது? பரிசு கொடுக்குறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு படிக்கும்போது நல்லா படித்து நம்ம பென்சிலு, பேனா இதெல்லாம் கொடுக்குறோம், கிஃப்டாக கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ரிவார்டு ஆஃப் பிஹேவியர் இன் இஸ் ரிப்பீட்டட்னா அதை திரும்ப செய்வாங்க. நல்லா படிச்சுட்டே இருக்கும்போது எல்லாம் நல்ல மார்க் எடுத்துக்கிறவங்களுக்கு பரிசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதான் ரிவார்டு. ரைட்டா? Unconditional stimuli, conditional stimuli, who proposed trial and error method, law of. அடுத்து என்னது? நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன போட்டிருக்கான். வாட் இஸ் இன்சைட் லேர்னிங் அப்படின்னா, இன்சைட் லேர்னிங் என்னது? மனசுக்குள்ளே கற்றுக்கொள்ளல்னு சொல்கிறான். அது இன்சைட் என்னது? இன்சைட் லேர்னிங்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தூரத்தில் ஒரு வாழைப்பழத்தை வச்சிடுறேன். ஆனால் என்னால் நடக்க முடியல. ஆனால் 2 குச்சி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்? 2 குச்சியை வச்சு அந்த வாழைப்பழத்தை பிடிச்சி நான் எடுத்துக்கிடுவேன். அதை இன்சைட் லேர்னிங்கும்பாங்க. அறிவை பயன்படுத்தி அந்த வேலையை செய்து கொள்ளுவேன். ரைட்டா? இப்போ நல்லா நடக்க முடியல, ஆனால் வாழைப்பழம் தள்ளி இருக்குது, அதை எடுக்கணும். என்ன செய்யணும்? என் கையை எட்டலை. அப்போ 2 குச்சி இருக்குது என்கிட்ட. அந்த 2 குச்சியை ஒன்றா சேர்த்து வச்சு அந்த வாழைப்பழத்தை நான் எடுத்து நான் சாப்பிட்ருவேன். அதை இன்சைட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இன்சைட் லேர்னிங்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்சைட் லேர்னிங்னா இது தான். இதை கண்டுபிடிச்சவர் அவர் தான். யார்? இன்சைட் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் என்னது? இது தான் நுண்ணறிவு கற்றல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஹூ ப்ரொப்போஸ்டு இன்சைட் லேர்னிங் அப்படின்றான். இது இந்த இன்சைட் லேர்னிங்கை முன்மொழிந்தவர் யார் அப்படிங்கிறான். வோல்ஃப்கேங்
கோலார் அப்படின்றான். வோல்ஃப் கேங் கோலார் என்பவர் தான் இந்த இன்சைட் லேர்னிங்கை வந்து கண்டுபிடித்து சொன்னவர் மக்களுக்கு. ரைட்டா? வாட் இஸ் கண்டிஷனிங் அப்படின்றான். கண்டிஷனிங் என்னது? கண்டிஷனிங்னா நிபந்தனையாக்கம் அப்படின்னா. நிபந்தனையாக்கம் என்றால் என்னென்னா தொடர்பின் மூலம் கற்றல் அப்படின்றான். அதாவது நல்லா பாருங்கள், வாட் இஸ் கண்டிஷனிங்? கண்டிஷனிங்னு சொன்னால் நிபந்தனையாக்கம்னு சொல்கிறான். அது எப்படின்னா தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு கற்பித்தல். இப்போ ஒருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவன் மூலியமாக சில இதை கற்றுக்குருவான். இன்னொருத்தவங்க கூட தொடர்பை ஏற்படுத்தி அவன் மூலியமாக சில இதை கற்றுக்குருவான். அப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு கற்றலுக்கு பெயர் கண்டிஷனிங் அப்படின்றான். கண்டிஷனிங்னா தொடர்பை ஏற்படுத்தி கற்றுக்கொள்ளுதல். ரைட்டா? அப்போது வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னது போட்டுக்கான், அப்ளையிங் ப்ரீவியஸ் நாலேஜ்னு சொல்கிறான். அதாவது கற்றல் மாற்றம் என்றால் என்னென்னா நான் முந்தைய முதல்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நாம் இப்போ வந்து பயன்படுத்துகிறது. அப்ளையிங் ப்ரீவியஸ் நாலேஜ். புரிஞ்சுதா? அப்ளையிங் ப்ரீவியஸ் நாலேஜ் நான் முன்னாடி கற்றதை இப்பொழுது பயன்படுத்துதல். இப்போ நானும் அப்படி தான் பண்ணுறேன். நான் முதல்ல காலேஜ் படிக்கும்போது எதை கற்றுக்கிட்டேனோ அதை தான் நான் இப்போ பயன்படுத்தி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை தான் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு என்னது? மாற்றுறது. அது கற்றலை மாற்றுவது. அப்படின்னா நான் முன்னாடி படித்ததை இப்போ பயன்படுத்துதல். அப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதை இதில் எத்தனை டைப் இருக்குதுன்னா எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது? மொத்தம் 3 இருக்குது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 தான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 3 இருக்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மெமரி ரிட்டன்ஷன்? மெமரி ரிட்டன்ஷன்னா இப்போ நான் படிக்கிறேன், அது வந்து என் மூளையில் போய் தங்கிடுது. ரிட்டன்ஷன்னா சேகரித்தல். ரைட்டா? மெமரின்னு என்னது? ஞாபக சக்தியை சேகரித்தல். ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் என்னது? ஸ்டோர் பண்ணுறது, சேகரித்தல். இன்ஃபர்மேஷன் செய்திகளை. இப்போ நான் படிக்கிறேன், ஒரு புக்கை படிக்கிறேன், அதை வந்து என் மனசில் அப்படி தங்குறது. எங்கே? மூளையில் போய் ஸ்டோர் பண்ணும். ரைட்டா? சில பேருக்கு மூளையில் போய் ஸ்டோர் பண்ணாது. அப்படி ஸ்டோர் பண்ணாதுன்னு என்ன செய்வாங்க, அவங்களால அவ்வளோ வேகமாக படிக்க முடியாது, பரீட்சை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியாது. அதை தான் என்ன சொல்லுவான், மெமரி ரிட்டன்ஸ்னால் தங்குவது, ஞாபகம் தங்குவதுன்றான். அப்படி என்னது? அதுக்கு ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன். ஸ்டோரிங் என்னது? சேகரித்தல். எதை? இன்ஃபர்மேஷன், தகவல்களை சேகரித்தல் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? வாட் இஸ் ரீகால்? அப்போ ரீகால்னு என்னது? இப்படி தகவல்களை என்னோடய மூளையில் சேமித்த பின்பு அதை நான் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். அது பதிஞ்சிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? நான் எப்போ வேணாலும் அதை எடுத்து பரீட்சை எழுதலாம். வாட் இஸ் ரீகால்னால் திரும்ப எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு என்னது? அதாவது பிரிங்கிங் பேக் ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன். ஸ்டோர்னால் அது சேமிக்கப்பட்ட செய்திகளை மறுபடியும் எடுத்து வந்து நடைமுறைக்கு கொண்டு வருது. வாட் இஸ் ரிகக்னேஷன் அப்படின்றான். ரிகக்னேஷன் என்னது? அதாவது நம்ம அறிந்து கொள்ளுதல். ரைட்டா? ரிகக்னைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அடையாளம் காணுதல்னு சொல்கிறோம் இல்லையா. அடையாளம் காணுதல் என்றன கற்றதை அறிதல். இப்போ ரிகக்னேஷன்னா நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுதல். சரியா? வாட் இஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னா, ஃபர்கெட்டிங் கர்வுன்னா ஒரு வளைவுன்னு அர்த்தம். ஃபர்கெட்டிங் என்னது? ஃபர்கெட்டிங்னு சொன்னால் மறந்து போகிறது. ரைட்டா? அதாவது மறதி இருக்கு இல்லையா, நான் படித்தேனப்போ மறந்துட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, மறதியின் வளைவு என்ன அப்படின்றான். மறதியின் வளைவுன்னா உச்சகட்ட மறதி எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஃபர்கெட்டிங்னா மறந்துட்டேன், நான் படித்தேன் நான் மறந்துட்டேன், இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வாட் இஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்றான். லாஸ் ஆஃப் மெமரி ஓவர் டைம் அப்படின்ற. லாஸ் ஆஃப் மெமரின்னா ஞாபகத்தை இழத்தல், அதாவது ஸ்டோர் பண்ணதை இழந்து போகிறது. ஓவர் ஏ லாங் டைம்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் மறந்து போச்சு. ரொம்ப நாளாச்சுன்னா மறந்துடும் இல்லையா, அதை நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா படித்ததை அப்படியே மறந்து போயிடும். அதான் லாஸ் ஆஃப் மெமரி ஓவர் டைம். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்பு படித்ததே மறந்து போகிறது தான் என்னது? ஃபர்கெட்டிங் கர்வ்ன்றான். ப்ரொபோஸ்டு ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்றான். இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் என்ற ஒரு திட்டத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன். இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபர்கெட்டிங்கில் 2 T இருக்கா, அப்போ இவர் பேர்லேயும் பாருங்க 2 இடத்துல டி என் இருக்கா. முதல்ல ஹேர்மேன் WN வந்துருச்சா, அடுத்து இங்கே BB வந்துருச்சா, ரெண்டாவதுல
எபிஸ். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்கெட்டிங்கில் 2 டி இருக்குது. அதே மாதிரி இவன் பேர்லேயே இதில் 2 என் இருக்குது, ரெண்டாவதுல 2 பி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ இந்த பேர் தான் போட்டுக்கணும். எல்லாத்தையும் பேர்கள் ஞாபகம் வைக்க முடியாது. இந்த ஃபர்கெட்டிங்கிற போது ஃபர்கெட்டிங் அப்படின்னு வந்தாலேயுமா அதில் 2 டி இருக்குது. இவன் பேரில் 2 பேர் இருக்குது, 2 பேர்லேயும் 2 என் 2 இருக்குது இதில், ரெண்டாவதுல பிபி இருக்குது. அப்போ இந்த பேரை போட்டு வாட் இஸ் மோட்டிவேஷன் அப்படின்றான். மோட்டிவேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டுதல். ரைட்டா? மோட்டிவேஷன் இப்போ மோட்டிவேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்ம கிளாஸ் பள்ளிக்கூடத்தில் நடத்துவாங்க. ஏன்னா மாணவர்கள் நல்லா சொல்லி கொடுத்துட்டு மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் உந்துதல் கொடுக்கணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸஸில் நடத்துவாங்க. அதைத்தான் சொல்ல மோட்டிவேஷன் உந்தும் வகைகள் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற இது அப்படின்றான். அப்போது எத்தனை வகைகள் இருக்கிறது, மோட்டிவேஷன்னா என்ன, அது எத்தனை இருக்கிறதுன்னு கேட்குறான். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா உள்ளார்ந்த மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளிப்புறமாக அப்படின்னா. இப்போ ஆசிரியர்கள் மாணவர்களை மோட்டிவேஷன் செய்தால் அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். படின்னு சொல்கிறாங்களா ஆசிரியர்கள், அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதேமாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சில குழந்தைகள் வேஸ்ட்டை டயத்தை வேஸ்ட் பண்ணாது, அது வாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். போதுமா? ஆசிரியர்கள் தூண்டினால் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அந்த குழந்தைய தானாகவே படித்தது அப்படின்னு சொன்னால் அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். வாட் இஸ் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்? அதான் சொல்கிறாங்க இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்? இந்த ஆசிரியர்கள் வெளியிலிருந்து மாணவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தால், அதாவது படிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ரைட்டா? ஹூ ப்ரொபோஸ்டு மொஸ்லோவ்ஸ் தியரி அப்படின்றான். மொஸ்லோவ் தியரின்னு என்ன தெரியுமா? ஆக்சுவலி மொஸ்லோவ் தத்துவம் அப்படின்றா இதை முன்மொழிந்தவர் யாருன்னா ஆப்ரஹாம் மெஸ்லோவ். இவர் பேர் தான், அவர் பேரே இதுதான், ஆப்ரஹாம் மெஸ்லோவ். அதுலேயே இருக்குது மெஸ்லோவ் தியரி, ஆப்ரஹாம் மெஸ்லோவ், ரெண்டும் பேர் அந்த பேர்லேருந்து எடுத்துக்கலாம். இவர் என்ன சொன்னார்னா நீட்ஸ் ஆஃப் த பீப்புள்னு தியரி சொன்னார். என்னென்னா நீட்ஸ்னால் தேவைகள். என்ன தேவைகள்? மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகைப்படுத்தினார். 5 விதமான தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி நீட்னு தேவைகள். மனிதர்களுக்கு 5 தேவைகள் இருக்கிறது. எத்தனை தேவைகள் சொன்னால் அதை அந்த கோட்பாடை சொன்னவர் யாருன்னா மொஸ்லே. அந்த மொஸ்லேயோட முழு பேர் என்னது? ஆப்ரஹாம் மொஸ்லே. அவர் பேர்லேயே அந்த கோட்பாடை வச்சுக்கிட்டார். மொஸ்லேன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ ஆப்ரஹாம் மொஸ்லே தான் அவர் கோட்பாடு. அது என்னத்தை குறிக்குதுன்னா நீட்ஸ். மனிதர்களுக்கு 5 விதமான தேவைகள் இருக்கிறது. அதை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தார். அதை கேட்பாங்க, எத்தனை மொஸ்லேயோட தியரியில் எத்தனை கோட்பாடுகள் இருக்குதுன்னா 5. ரைட்டா? 5 தத்துவங்கள். வாட் இஸ் செல்ஃப் அக்வசேஷன், அதாவது ஆக்சுவலைசேஷன் அப்படின்றான். அதாவது ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா அச்சீவிங் ஃபுல் பொட்டென்ஷியல்ன்றான். அதாவது நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, என்னது ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொன்னால் செல்ஃப்னா தன்னிறைவு ஆக்சுவலைசேஷன் அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா முழுத்திறனை அடைதல் அப்படின்றான். அச்சீவிங்னா பெறுதல். ஃபுல் பொட்டென்ஷியல் முழுத்திறனை அடைதல். அதுக்கு தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்றான். அதை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் நீட் ஆஃப் ஹியரசி அப்படின்றான். ஹியரசி அப்படின்னா என்னது? தேவைகளின் படிநிலைகள் என்னன்றான். அப்போ என்னது தேவைகளின் படிநிலைகள் என்னது? இவர் மொஸ்லே விஞ்ஞானி சொன்னது என்ன சொன்னார்னா 5 படிநிலைகள் இருக்கிறது. அது இனிமேல் தான் வரும். ரைட்டா? அதாவது ஹியரசி அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். அப்போ மனிதர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தல் அப்படின்றான். வாட் இஸ் கிரியேட்டிவிட்டின்னு என்னது? ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. ப்ரொடியூசிங் நியூ ஐடியாஸ். கிரியேட்டிவ்னு என்னது? புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் டைவர்ஜென்ட் திங்கிங்னா டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட்னு அர்த்தம். கன்வர்ஜென்ட்னா ஒரே இடத்துல திங்க் பண்ணுறது, டைவர்ஜென்ட்னா பல ஆங்கிளில் திங்க் பண்ணுறது. டைவர்ஜென்ட் திங்கிங்னா ஒரு வேலை வச்சுக்கிறோமே, ஒரு வேலையை பல வழிகளில் செய்யலாம் என்று சொல்வதற்கு பேர் தான் டைவர்ஜென்ட் திங்கிங். ரைட்டா? டைவர்ஜென்ட் என்னது? ஒரு வேலை அதை பல வழிகளில் செய்யலாம், எந்த வழியில் செஞ்சாலும் அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி செயல்படுத்துறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங்னு அர்த்தம். அதேமாதிரி ஒரு வேலையை ஒரே ஒரு வழிமுறையில் தான் செய்ய முடியும்னு சொன்னால் அது கன்வர்ஜென்ட் திங்கிங்.
சரிட்டா. டைவர்ஜென்ட் திங்கிங்னா ஒரு வேலையை பல வழிமுறைகளில் செய்யலாம். அதை தான் டைவர்ஜென்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. அப்போது வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றான். இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு என்னது அப்படின்னு நான் இப்போ தான் நான் சொன்னேன் டூல் டு மெஷர் ஐக்யூ. இப்போ தான் நான் சொன்னேன். இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு. ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, அதுக்கு 10 வயசு தான் ஆகுது, ரைட்டா. ஆனால் அதுக்கு ஒரு 15 வயசுக்கு உண்டான ஒரு பையனுக்கு உண்டான இன்டெலிஜென்ட் அறிவு இருக்கிறது. அப்படின்னா 15/10 × 100 150 இருக்கிறது. அதிகமான இன்டெலிஜென்ட் இருக்கிறது. அதுதான் ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஐக்யூன்னு என்னது? இன்டெலிஜென்ஸ் குவாஷியன்ட்னு சொல்லுவாங்க, விகிதாச்சார ரேஷியோ. ஹூ டெவலப்டு ஸ்டான்ஃபோர்டு பின்னெட் அப்படின்றான். பின்னெட் டெஸ்ட் அப்படின்றான். ஸ்டான்ஃபோர்டு பின்னெட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை உண்டாக்குனவர் யாருன்னா லோவிஸ் தெர்மன். லோவிஸ் தெர்மன்றவர் தான் இந்த தத்துவத்தை உண்டாக்குனார். சரியா? வாட் இஸ் மென்டல் ஏஜ்ன்றான். அண்டு மென்டல் ஏஜ்னு நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? மென்டல் ஏஜ் அப்படி 2 இருக்குப்பா. இதுலேயும் என்னென்னா குரோனிக்கல் ஏஜ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பாருங்கள், குரோனிக்கல் ஏஜ் அண்டு மென்டல் ஏஜ். குரோனிக்கல் ஏஜ்னு என்னது? ஒரு குழந்தைக்கு என்ன வயசு ஆகுறதோ அதுதான் குரோனிக்கல் ஏஜ். குரோனிக்கல் ஏஜ்னால் இப்போ ஒரு குழந்தை 10 வயசு குழந்தை இருக்குது, அதுக்கு என்ன 10 வயசு ஆகுதுன்னா 10 தான் குரோனிக்கல் ஏஜ். ஆனால் மென்டல் ஏஜ்னால் என்ன தெரியுமா? மென்டல் ஏஜ்னால் அந்த 10 வயசு குழந்தைக்கு 15 வயசுக்கு குழந்தைக்கு உண்டான அறிவு ஆற்றல் இன்டெலிஜென்ட் இருக்குது. அதான் மென்டல் ஏஜ். ஆனால் குழந்தை 10 வயசு தான், அதனோட இன்டெலிஜென்ட் எவ்வளோ இருக்குது? 15 வயசுக்கு உண்டான குழந்தைக்கு உண்டான நுண்ணறிவு இருக்கிறது. அது மென்டல் ஏஜ். அதான் 15/10 அப்படி. மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் × 100 = இன்டெலிஜென்ட் ஐக்யூ. இன்டெலிஜென்ட் ஐக்யூம்பாங்க, ரைட்டா. இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதை தான் பார்த்துக்கோங்க. மென்டல் ஏஜ்னால் ஒரு குழந்தை தனக்கு மேலே உள்ள வயசான ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு நுண்ணறிவை பெற்றிருந்தால் அந்த வயசுக்கு பேர் மென்டல் ஏஜ். அதே மாதிரி தன்னோட சொந்த வயசு என்னது? குரோனிக்கல் ஏஜ். அதுதான் சொன்னால இப்போ 10 வயசு உண்டான குழந்தைக்கு இன்டெலிஜென்ட் எவ்வளோ இருக்குன்னா 15 வயசுக்கு உண்டான குழந்தையோட இன்டெலிஜென்ட் இருக்கிறது. அப்படின்னா இங்கே மென்டல் ஏஜ் என்னது? 15. குரோனிக்கல் ஏஜ் என்னது? 10. அப்போ வாட் இஸ் கைடன்ஸுன்றான். கைடன்ஸ் என்னது? வழிகாட்டுதல். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் சொல்கிறான் கைடன்ஸ், ரைட்டா. அப்போ கவுன்சிலிங் என்னது? கவுன்சிலிங்னா இப்போ பாருங்கள், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் சர்வீசஸ். கவுன்சிலிங்னா இப்போ சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அவங்க டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போவாங்க, ஒரு தீர்வு காண்பது, ரைட்டா. அதாவது ப்ரொஃபஷனல் சர்வீஸ், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் சர்வீஸ். ப்ரொஃபஷனல் அது சம்பந்தமாக நன்கு கற்றறிந்த ஒரு நபர் வழங்கக்கூடிய ஒரு அறிவுரை. ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு பர்சன்ஸு கொடுக்கக்கூடிய அறிவுரையை தான் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றான். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னென்னது? அதாவது எஜுகேஷன் ஃபார் ஆல் லேர்னர்ஸ் அப்படின்றான். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொன்னது அப்போ அந்த கல்வியானது எல்லாத்துக்குமே இருக்க வேண்டும் என்பது தான் இன்க்ளூசிவ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஆல் அப்படின்றான். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே கல்வியை தான், அதாவது என்ன சொல்கிறான் இங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜுகேஷன் ஃபார் ஆல்ன்றான். எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய கல்வியை தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. வாட்டார் என்னது? CWSN அப்படின்றான். அப்போ இதனோட அப்ரிவேஷன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னா, இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு என்னது? சில மாணவர்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கும், அவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுகிறது, பிரத்யேக உதவி தேவைப்படுகிறது. அதான் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் எவாலுவேஷன் அப்படின்றான். எவாலுவேஷன் என்னது? மெஷரிங் என்னது? ஃபியரிங் அவுட்கம்ஸ்ன்றான், லேர்னிங் அவுட்கம்ன்றான். அதாவது நாம் எவாலுவேஷன் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் தானே எவாலுவேஷன் பண்ணுறோம். முழு பரீட்சை வச்சு எவாலுவேஷன் பண்ணுறோம்ல, அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா எவாலுவேஷன் அப்படின்னு சொன்னால் மெஷரிங் லேர்னிங் அவுட்கம் அப்படின்றான். மெஷரிங்னா அளவீடு செய்தல், லேர்னிங் அவுட்கம் அவங்க படித்த மொத்தத்தையும் அளவீடு செய்கிறது. அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம்.
டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன்றான். எதை நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அண்டு சம்மேட்டிவ். நம்ம ஏற்கனவே இதில் போட்டோமில்லே ஃபார்மேட்டிவ் அண்டு சம்மேட்டிவ்னு சொல்லி படித்தோம் ரைட்டா. வளர்நிலை மற்றும் இறுதி நிலை. சம்மேட்டிவ்னா கடைசியில் வருஷத்துக்கு கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க. அதேமாதிரி ஃபார்மேட்டிவ்னா அவங்க மாதம் மாதம் என்ன மார்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கிறது, இதுதான் சரியா.